ஹலோ வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்ததுல ரெண்டாவது நாள். இந்த ரெண்டாவது நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தாலி கட்டினாங்கல்ல, இன்னைக்கு வந்து தாலி அழுத்து ஓகே ஓகே. ஸோ நேற்று தாலி கட்டினாங்க, இன்னைக்கு வந்து தாலியை அறுத்துட்டு ஸோ அவங்க புடவை போடுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு திருவிழாவா நடக்கும். தேர் ரெண்டு வந்துச்சு, நம்ம வீட்டுக்காரங்க வந்துட்டு வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க, சாமி பார்க்கறதுக்கு வேண்டி போயிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு மொபைல் கிடைக்கல. இப்பதான் மொபைல் கை கிடைச்சிருக்கு. இவங்கள போட்டோ எடுக்கல, வீடியோ எடுக்கலாம் நம்மகிட்ட சண்டை போடுறாங்க. ஸோ நல்ல எண்ணங்கள் பாருங்க. எத்தனை மணிக்கு தாலியா இருக்கிறது? எத்தனை மணிக்கு? 11 மணி ஆயிருமா தாலியா இருக்கிறது, புடவை போடுறது? ஸோ இன்னைக்கு ரெண்டாவது நாள் நம்ம வீடியோ எடுக்க தயாராகிடுச்சு. காலையிலே ரொம்ப ரேஷ், ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, செம்ம என்டர்டைன்மெண்ட். வெயில் ஓவர். இப்ப நம்ம வந்து காலேஜ் ஒரு விஷயம் சொல்லலாம். நானு மல்லிகைப்பூ ஒரு முழம் 100 ரூபாவாம். செம்ம ரேட்டு, ஓவர் ரேட்ல. இது அநியாய கொள்ள. தேரே கழட்டிட்டாங்க வரும்போது. பிரிக்கிறாங்களா கட்டுறாங்களா? இல்ல கட்டுறாங்க. ஓ, 2 தேரையும் ஜாயின் பண்றாங்க. ஆமா. ஓகே. காலைல 2 தேர் தனித்தனியா வந்துட்டு பாத்தீங்களா? அத வந்து ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து கட்டுறாங்க. கூட்டம் குறையும், அந்த பக்கம் போகலாம். அது வரைக்கும் போக முடியாது. அப்படியே போய் நின்னாலும் தேர் இப்ப கட்டிட்டு இருக்காங்க. அந்த தலையும் அந்த உடம்பையும் ஒண்ணு சேர்த்து ஒன்னா கட்டுறோம். நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போய் பார்ப்போம். அந்த தேருக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போவோம். ஸோ அங்க இருந்து எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். சாமியை பார்க்கறதுக்கு க்ரௌட் தான். காவல் மரத்துல இருந்து ஒருத்தன் வந்து ஹாய் ஹாய்ன்னு காட்டுறேன்னு கை காமிச்சிருக்கான். கை காட்டலையா? அப்ப அந்த பக்கமும் நம்மளால உள்ள நுழைய முடியல, இந்த பக்கமும் நுழைய முடியல. ஹெவி க்ரௌட். ஸோ கூட்டத்தை பாருங்களேன், இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. ரொம்ப கூட்டம் அதிகம். சாமியை நம்மளும் எடுத்துடலாம்னு பாக்குறோம், சாமியை எடுக்க முடியல. அதனால நம்ம பக்கம் போகணும், பக்கத்துல போனாதான் எடுக்க முடியும். பாருங்களேன். நீங்க எல்லாம் கும்பலா இருங்க, அப்படியே கும்பலா தலை எந்த அளவுக்கு நான் ஒயிட்ல இருக்கேன் பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுவோம். கூட்டத்தை மட்டும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. இந்த பக்கம் பாருங்க, ரைட்ல பாத்தீங்கன்னா மீடியா இருப்பாங்க, மேல மீடியா இருப்பாங்க, இந்த பக்கம் சாமி. ஸோ நம்ம அங்க வர்றதுக்கும் கொடுக்கணும் வேணும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தேர் வந்து இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் முகம் வைப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, ஆல்ரெடி முகத்தை வச்சுட்டாங்க.
கொடியை வச்சு மறைச்சிருக்காங்க. கூத்தாண்டவர் கோயில். பூக்கள் உதிர்கிறது. நம்ம ஊர்ல வந்து சித்திரை திருவிழா வந்து அலவர் கோயில நடக்கும் பாத்தீங்களா? அதுல எப்படி தேர் ஓட்டம் வித்தியாசமா நடக்கும். நம்ம அதே மாதிரி இங்க வந்து தேர் வித்தியாசமா இருக்கு. தேர் நின்ற இடத்துல ஏதோ ஒண்ணு இருந்திருக்குங்க. திருநீரா சூடமா சூடங்க. இந்த எல்லோ வந்து பைனாப்பிள். ஃபிளேவர் 3 ஃபிளேவர் வச்சிருக்காரு. பிளாக் கருப்பட்டி, எல்லோ பைனாப்பிள், ரெட் வந்து குங்குமப்பூ அப்படின்னு சொல்றாரு. மத்த ரெண்டையும் நம்பலாம், குங்குமப்பூன்றத நம்ப முடியாதுல்ல. நம்ம காலையில நடந்த நேற்று நைட்டு ஃபுல்லா ரவுண்ட்ஸ்ல போயிட்டே இருந்தோம்ல, அந்த இடம் தான் இது. ஆத்தா வெயில் குடிச்சுது, முடியல. நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வீடியோ கேட்டிருக்காங்க, அக்கா இது எத்தனை மணிக்கு காலையில் இருப்பாங்க? இப்பதான் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? இப்ப தேர் வரும், தேருக்கு அப்புறம் போயிட்டு தாலியா தேர் மறுபடியும் வருமா? வராதுக்கு தேர் போதுல, அது ஃப்ரண்ட்ல வந்து சூடெல்லாம் கொளுத்தி கல்பூரெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தாலியா. அங்க நின்று மறுபடியும் இங்க ஃப்ரண்ட்ல வருமா? போனதே இதுக்கப்புறம் நீங்க அறுத்து அதெல்லாம் கேட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சா. இப்ப வந்து கிணத்தடின்றாங்க. கிணத்தடி எங்கன்னு நம்ம தேடிதான் போகணும். தேர் இங்கேதான் தாண்டி போறது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே வந்து கிணத்தடி போறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே போறாங்க கிணத்தடிக்கு தேடி. இந்த கூட்டத்தை தாண்டி போக முடியாது போல தெரியுது, அந்த அளவுக்கு பெரிய கூட்டமா இருக்கு. எதுக்குன்னு கேக்குறேன். முன்னாடி சாமியை பார்க்கதான் போறீங்களா? சரி, ஓகே. சாமி பார்க்கதான் போறாங்களா? நான் கூட காலியா இருக்கிறதுக்கு ஒரு இடம் சொல்லுவாங்கல்ல, அங்க போறாங்கன்னு நினைச்சிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தர்மபுரில இருந்து வரேன். என்னுடைய பேர் வந்து அனன்யா. வருஷம் நான் வந்து நிக்கிறேன். இத்தனை வருஷம் வந்து நிக்கிறேன். ஒரு வருஷமும் எப்ப இந்த திருவிழா வரும் தான் நான் எதிர்பார்த்து நிக்கிறேன். எவ்வளவு மக்கள் பாருங்க, திருநங்கையில இருக்கு எல்லா மக்களும் வந்து நிக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லாமே நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். கூத்தாண்டவர் கதை என்னுடைய வேண்டுதல் நிறைவேறி இருக்கு. கண்டிப்பா நல்லது நடக்கும். இன்னைக்கு வந்து நேத்து நான் தாலி கட்டிக்கினேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இப்ப நான் தாலியா இருக்க போறேன். ரொம்ப சங்கடமா கஷ்டமா இருக்கு. நீங்களும் எல்லாருமே வந்து கடவுள் கடை வேண்டிக்கோ, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். ஓகே, பாத்தீங்களா, நான் நேத்துல இருந்து எல்லாத்துக்குமே இன்டர்வியூ எடுத்திருக்கேன். எல்லாருமே என்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா பேசினவங்க எல்லாருமே சொல்ற கடைசி ஒரு வார்த்தை என்னன்னா, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். நல்லா இருக்கணும்னு தான் வரும். சோ இங்க வந்து எல்லாருமே சொல்றாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டீம், இந்த பக்கம் பின்னாடி இந்த பக்கம் ஒரு டீம். அப்பவே டக்கு டக்குன்னு அணைச்சிருவாங்க. அணைச்சு தூரத்தை எடுத்துடுறாங்க.
அங்க பாருங்க, அப்படியே அந்த கற்பூரத்தை அரைச்சு எடுத்துடுறாங்க அவங்களே. அந்த கற்பூரம் கொஞ்சம் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. தேர் பின்னாடி வெகு விரைவா வந்துகிட்டு இருக்க தேரு. ஐயா